ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மெட்ரா ஸ்டைல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? ககன் பூமி சீரியல்ல என்ன பரபரப்பா நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த பக்கம் நம்ம சூர்யா எப்படியாவது ககன் பூமி கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்புலி மாதிரி வேட்டையாடுறதுக்காக போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டுமா, சந்திராவுக்கு ஒரு வீடியோவை அனுப்பி அந்த சந்திராவோட மனசே கழிச்சிட்டா இருப்பா. அந்த வீடியோல நம்ம ககன் வந்து பூமியை கடத்திட்டு போற மாதிரி ஒரு வீடியோவை அனுப்பிவிட இதை பார்த்துட்டு சந்திரா பயங்கர கோபம் அடைகிறாங்கன்னே சொல்லலாம். என்ன ககன், அவதான் உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்தால, அதுக்கப்புறம் உனக்கு என்ன, உன்னை விட்டு போக வேண்டியதானே, எதுக்காக அவளை கடத்திட்டு போற அளவுக்கு நீ துணிஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கர கோவத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம சந்திரா ககன் மேல. இந்த பக்கம் நம்ம சூர்யா எப்படியாவது இந்த ககனையும் பூமியை கண்டுபிடிச்சி கதையை முடிச்சே விட்டுறணும், அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல செய்தியோட தான் இங்க இருந்து நம்ம திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க நம்ம ககனும் பூமியும் எப்படிதான் இங்க இருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான போட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு நம்ம ககனும் பூமியும் எங்கடா வழி இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு போக, அப்ப நம்ம பூமி சொல்றாங்க, இங்க பாருங்க ககன், நம்ம மலைக்கு மேல இருக்கோம், இந்த மலையை விட்டு கீழே இறங்கினாதான் நம்மளுக்கு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக ஒரு வழி கிடைக்கும் ககன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ககனும் ஆமா பூமி, நீ சொல்றது கரெக்ட் தான், இது எப்படி எனக்கு தோணாம போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. சரி இப்பதான் நான் சொல்லிட்டேல, வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலையை விட்டு கீழே இறங்கி ஒரு ஆட்டோவை பிடிக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்கப்பா. அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை பிடிச்சி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துல சூர்யா சிங்கப்புலி மாதிரி வேட்டையாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே ககனை விரட்டி போய் பிடிச்சி ககனை வந்து ஒழுங்கு மரியாதை கீழே இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல இருந்து கீழே இறக்க வச்சு, என்ன ககன் அவ்வளவு சீக்கிரமா இந்த சூர்யா கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலாம் நினைச்சிட்டே என்ன, யார் தெரியுமா சூர்யா, அவ்வளவு சீக்கிரமா அவங்க ரெண்டு பேரையும் தப்பிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை எடுத்து நேரா நம்ம ககன் தலையில தான் ஷூட் பண்ண போறாங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம பூமி இருக்காங்கல்ல, ஐயோ நம்ம ககனை ஷூட் பண்ண போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்ல வந்து நின்றாங்கப்பா. நம்ம சூர்யா ககனை ஷூட் பண்ண அந்த இடத்துல நம்ம பூமி போய் முன்னாடி நிக்க அவங்க வயிற்றுலயே அந்த புல்லட் பாஞ்சிருதுன்னே சொல்லலாம். உடனே அந்த இடத்துல நம்ம பூமி சுருண்டு வில்ல நம்ம ககன் வந்து நம்ம பூமியை தாங்கி பிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். பூமி பூமி என்னாச்சு உனக்கு, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் பூமி நானு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சூர்யா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பூமி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம சூர்யாவை போட்டு அடிச்சு போட்டுறாருன்னே சொல்லலாம். நம்ம ககன் அடிச்ச ஒரே அடியில இந்த சூர்யா சுருண்டு விழுந்துறாருன்னே சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககனுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நம்ம பூமியை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்ப அங்க ஒரு பெரியவர் வர, ஐயா இங்க ஹாஸ்பிட்டல் எங்கயா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. உடனே வந்து இந்த மலையை விட்டு கீழே இறங்கினா உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வழியே சொல்ல நம்ம ககன் பூமியை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு சந்திரா வர, ககன் எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பொண்ணை கடத்திட்டு போயிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து ககன் சொல்றாங்க, இங்க பாருங்க பூமி வயித்துல புல்லட் பாஞ்சிருக்கு, அதனால அவ உயிரை நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்போதைக்கு வழி விடுங்க, உள்ள எந்த பகை இருந்தாலும் அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். நம்ம பூமி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்க நம்ம சந்திரா விடவே இல்லையே. ஆனா நம்ம சந்திரா யோசிச்சுட்டு இருக்காங்க, ககன் என்னோட மனசுல நீ என் பொண்ணோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தோணிட்டு இருந்தாலும் உன்னை நான் இதுக்கப்புறமும் சும்மா விடக்கூடாது, அப்படி மட்டும் நான் விட்டேன்னு வச்சுக்கோ, என்னோட பொண்ணோட வாழ்க்கைக்கே பெரிய பிரச்சனையை நானே உண்டாக்கி கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் ககனை ஷூட் பண்றதுக்காக கன் எடுக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த சூர்யா மயக்க தெளிஞ்சு ஓடி வந்துட்டு நம்ம ககனை ஷூட் பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த சூர்யா உடனே சந்திரா வந்து முழிக்கிறாருன்னே சொல்லலாம். என்னடாச்சு இங்க, நம்ம தான் ஷூட் பண்ணவே இல்லையே, ககனை ஷூட் பண்ண புல்லட் கீழே மண்ணில் தானே போய் பட்டுச்சு, இவனை யார் ஷூட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. சூர்யா அந்த இடத்துல நிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம ககன் வலி தாங்க முடியாம பூமியை கீழே வச்சுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காருன்னே சொல்லலாம். நம்ம ககன் வந்து பூமி கிட்ட சொல்றாங்க, பூமி என்னை மன்னிச்சிடு, உன்னை என்னால காப்பாற்ற முடியல பூமி, ஆனா கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்றேன், உனக்கு எதுவுமே ஆகாது பூமி, கண்டிப்பா நீ பொழைச்சுப்ப, ஆனா நான் தான் பொழைச்சுப்பேனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மலையில இருந்து தவறி கீழே விழுந்துறாருன்னே சொல்லலாம். நம்ம ககன் பார்த்துட்டு சந்திராக்கு ஷாக்கிங்னா தாங்க முடியல, ககன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உறைஞ்சி போய் நிக்கிறாருன்னே சொல்லலாம். இந்த பக்கம் இந்த சூர்யா இருக்காருல, அவர் வந்து சந்திரா கிட்ட கேஷுவலா சொல்றாரு, இங்க பாருங்க நீங்களும் நானும் ஒரே விஷயத்த தான் யோசிச்சோம், அந்த ககனோட கதையை முடிக்கிறது, அதே மாதிரியே இங்க நடந்து முடிஞ்சிருச்சு, அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்துட்டு இருக்காருன்னே சொல்லலாம் நம்ம சந்திரா கிட்ட. ஆனா இந்த சந்திரா முட்டாள்தனமா அந்த சூர்யா சொல்றதை கேட்டுட்டு அமைதியா இருப்பாரா இல்லையான்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு சூர்யா அந்த பக்கம் இருந்து கிளம்பி போக உடனே இந்த பக்கம் நம்ம பூமி மயக்க தெளிஞ்சு எந்திரிச்சிடறாங்கன்னே சொல்லலாம். எந்திரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் கீழே வாட்ச் கிடக்கிறத பார்த்துட்டு ககன் ககன் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ககனை சுத்தி புத்தி எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பூமி, ஆனா பாவம் நம்ம பூமிக்கு தெரியல பாத்தீங்களா ககனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம அபூர்வா ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு எப்படா இந்த சூர்யா வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில் கம்மில இருந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்போன்னு பார்த்தா நம்ம சூர்யா வர உடனே வந்து அபூர்வாக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியலன்னே சொல்லலாம். என்னாச்சு சூர்யா, அங்க என்ன நடந்துச்சு, நான் சொன்ன மாதிரி தானே எல்லாமே நடந்துச்சு, சொல்லு சூர்யா சொல்லு, ஏன் அமைதியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. உடனே வந்து சூர்யா சொல்றாங்க, பாத்தீங்களா இந்த கன்னால தான் அந்த ககனோட கதையை முடிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அபூர்வாக்கு பயங்கர சந்தோஷனே சொல்லலாம். சூர்யா என்ன சொல்ற, நீ சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா கொஞ்ச நேரம் எதுவுமே புரியாத மாதிரி நிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஆமா சொன்ன மாதிரியே அந்த ககனோட கதையை முடிச்சு விட்டுட்டேனே சொல்லலாம். நம்ம அபூர்வா வந்து சந்தோஷப்பட்டு கேக்குறாங்க, சரி ககனோட கதையை முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டேன், ஆனா இந்த பூமி இருக்காளே அவளோட கதையை அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த கண்ணால சுட்டு தள்ளினதே அந்த பூமியை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது
அபூர்வா இதை கேட்டுட்டு இன்னும் பயங்கரமா சந்தோஷம் அடைறாங்கன்னே சொல்லலாம். பூமி ஆட்டமாடி ஆடிட்டு இருந்த எப்படியோ உள்ள தள்ளிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவத்துல ஆடிட்டு இருந்தல நீனு. ஆனா இப்ப என்னாச்சு பத்தியா உனக்கு? நீ ரொம்ப உயிருக்கு உயிரா ஆசைப்பட்ட உன்னோட ககன் உயிரும் போயிடுச்சு, உன்னோட உயிரும் இப்ப போயிடுச்சு. இனி எப்படி ஆட்டம் போடுவ பூமி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. உடனே அபூர்வா வந்து சூர்யா கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு சூர்யா, வெளியே வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன வேணுமோ ஏது வேணுமோ என்கிட்ட தயங்காம கேளு. கண்டிப்பா இந்த அபூர்வா நீ செஞ்ச காரியத்துக்கு ஏதாவது பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா சொல்ல, இந்த பக்கம் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சூர்யா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் பாவனே சொல்லலாம், முட்டாள்தனமா இது பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சூர்யாக்கும் அபூர்வாக்கும் தெரியல பாத்தீங்களா, நம்ம பூமி இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு. உடனே நம்ம பூமி வந்து அங்க சந்திரா இருக்கிறத பார்த்துட்டு, அப்பா அப்பா நீங்க வந்துட்டீங்களா, ககன் எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம சந்திரா வந்து அந்த இடத்துல மௌனம் காத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே பூமி கேக்குறாங்க, அப்பா நான் உங்ககிட்ட தான் போய் கேட்டுட்டு இருக்கேன், ககன் எங்கப்பா, அவரோட வாட்ச் மட்டும் தான் இருக்கு, ககனை காண எங்க போனாரு அவரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. உடனே வந்து சந்திரா வந்து அந்த இடத்துல கை காமிக்கிறாருன்னே சொல்லலாம். நம்ம பூமி ஒண்ணுமே புரியாம குழம்பிட்டு இருக்கா. அப்பா என்னப்பா அங்க காமிச்சிட்டு இருக்கீங்க, ககன் எங்கப்பா, ககன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா, நீங்க என்னன்னா அங்க கை காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சந்திரா வந்து அந்த இடத்துல சொல்றாங்க, ககன் அந்த மலையில இருந்து கீழே விழுந்துட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சந்திரா கேட்டு பூமிக்கு தூக்கி வாரி போட்டுச்சுன்னே சொல்லலாம். அப்பா என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் அந்த மலையை தான் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த பூமி ககன் 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 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ககன் என்னை விட்டு போயிட்டீங்களே, எப்படி மனசு வந்துச்சு உங்களுக்கு என்னை விட்டு போறதுக்கு அப்படின்ட்டு மலை உச்சில இருந்து இந்த பூமி கதறிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்ப நம்ம பூமி வந்து சொல்றாங்க, ககன் நீங்க இல்லாத உலகத்துல நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை உச்சில இருந்து குதிக்க போறாங்க. அப்ப நம்ம சந்திரா பூமியை தடுத்துறாங்கன்னே சொல்லலாம். பூமி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அப்பா என்னை விடுங்கப்பா, ககன் இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது, நான் ககன் போன இடத்துக்கு போறேன், என்னை விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு புடிவாத பிடிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம சந்திரா என்னென்னவோ சொல்லி பாக்குறாரு, ஆனா இந்த பூமி கேட்கிற மாதிரியே தெரியல. நம்ம சந்திரா எல்லாரும் பூமி கணத்துல ஒரு அறை கொடுக்கறாருன்னே சொல்லலாம். பூமி கொஞ்சம் நான் சொல்றது கேளு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பண்றதெல்லாம் கரெக்டா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு பூமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா பூமி அந்த இடத்துல சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே பூமி வந்து அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு, அப்பா ககனுக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுது கதறி கேட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். சரிங்க சந்திரா, அந்த இடத்துல நடந்த உண்மையெல்லாம் நம்ம பூமி கிட்ட சொல்றாங்களா இல்ல அப்படியே இதை மூடி மறைச்சிடறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மேட்ரஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.